வணக்கம். பெர்லின் செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரெஞ்சு ஜனாதிபதியை நியூயார்க் வேதியில் நிற்க வைத்த ட்ரம்ப். உக்ரைன் போரை தொடர் ரஷ்யாவுக்கு இந்தியா சீனா நிதியுதவி. ட்ரம்ப் அறிவிப்பு. சீனா சர்வதேச அளவில் திறன்மிகு வல்லுநர்களை ஈர்க்க புதிய நடவடிக்கை. ஐநா பொதுக்குழு நடத்தும் போது நியூயார்க்கில் சதித்திட்டம் முறியடிப்பு. ட்ரம்பின் முகத்தில் அரைந்து விடுவோம் கொதித்த ஈரானிய சுப்ரீம் தலைவர். அமெரிக்காவுடன் நேரடியாக அணு ஆயுத போர் ரஷ்யா எச்சரிக்கை. வான் எல்லையில் ஊடுருவிய இஸ்ரேலிய விமானங்கள். இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா பொது சபை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த சபையில் பிரான்ஸ் ஜனாதிபதி நீண்ட நேரம் உரையாற்றினார். பின்னர் ஓய்வெடுப்பதற்காக பிரான்ஸ் தூதரகம் வந்து கொண்டிருந்தார். அப்போது டொனால்ட் ட்ரம்ப் கான்வே பாஸ் வந்து கொண்டிருந்தது. இதனால் போலீசார் உடனடியாக அனைத்து சாலைகளிலும் போக்குவரத்தை நிறுத்தினார்கள். இதனால் மேக்ரோன் நடுரோட்டில் நிற்க வேண்டியதாயிற்று. சிறிது நேரம் காரில் அமர்ந்திருந்த மேக்ரோன் பின்னர் காரில் இருந்து இறங்கி வந்து நேராக தடுப்பு கம்பி அருகே நின்று கொண்டிருந்த போலீஸ் அதிகாரியிடம் ஏன் வாகனங்களை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு அதிகாரி, மன்னிக்கவும் மிஸ்டர் பிரசிடென்ட், தற்போது இங்கு போக்குவரத்து முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது என்றார். இதனால் மேக்ரோன் சாலையில் நின்று கொண்டே டொனால்ட் ட்ரம்புக்கு போன் செய்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் போனை எடுத்து, எப்படி இருக்கின்றீர்கள், என்ன நடந்தது என்று கேட்டுள்ளார். நான் தெருவில் நின்று கொண்டிருக்கின்றேன், ஏனென்றால் எல்லாமே உங்களுக்காக தடை செய்யப்பட்டுள்ளது என்று மேக்ரோன் பதிலளித்துள்ளார். எனினும் ட்ரம்ப் கான்வே கடந்து சென்ற பின்னர் சாலைகள் திறந்து விடப்பட்டுள்ளது. சாலை வழியாக நடந்து சென்றவர்கள் பிரான்ஸ் தலைவர் மேக்ரோனை அருகில் பாதுகாப்பு நிற்பதை மகிழ்ச்சியாகவும் அதே வழியில் ஆச்சரியத்தோடும் பார்த்து சென்றார்கள். மேக்ரோன் உடனடியாக காருக்கு செல்லவில்லை. ட்ரம்பிடம் போனில் பேசியவாறு சாலையில் நடந்து சென்றிருக்கின்றார். பொதுமக்கள் அவரிடம் ஒரே ஒரு செல்வி என்று கட்டாயப்படுத்தியுள்ளனர். ஒருவர் அவருடைய நெற்றியில் முத்தமிட்டதாகவும் உள்ளூர் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. ஐநா பொது சபையில் 80வது கூட்டத்தில் உரையாற்றி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு விஷயங்களை பேசி பரபரப்பை ஏற்படுத்தினார். ட்ரம்ப் உரையாற்றிய போது அமெரிக்காவின் சக்திமிக்க பொருளாதாரம், ராணுவம், எல்லைகள் மற்றும் உறவுகள் உலகின் சிறந்தவை என்று குறிப்பிட்டார். என்னுடைய முதல் ஆட்சி காலத்தில் நான் பல சாதனைகளை நிகழ்த்தினேன். இரண்டாவது ஆட்சியிலும் அதே நடவடிக்கையை தொடர்கின்றேன். சட்டவிரோத குடியேற்றங்களை தடுத்துள்ளேன். உலக நாடுகளும் குடியேற்ற விவகாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அதன் பின்னர் ட்ரம்ப் கடந்த 7 மாத காலத்தில் 7 போர்களை நிறுத்தினர். இதனை ஐநா செய்திருக்க வேண்டும். அவர்கள் செய்யவில்லை, நான் செய்தேன். ஆனால் ஐநா என்னை பாராட்டவில்லை என்று அவர் சுய பாராட்டு செய்தார். இஸ்ரேல் காசா இடையிலான அமைதியை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அங்கீகாரம் வழங்குதல் ஹமாஸுக்கு நன்மை சேர்க்கும் என்றும் அவர் தெரிவித்தார். உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த தீவிரமாக முயற்சித்து வரும் ட்ரம்ப் இந்த போரில் ரஷ்யாவுக்கு இந்தியா மற்றும் சீனா நிதி உதவி செய்து வருகின்றனர். அவர்கள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதில் இது ஏற்படுகின்றது. ஐரோப்பாவும் இதில் தலையிட வேண்டும் என்று கூறினார். அமெரிக்கா பல திறமையான வல்லுநர்களை நிராகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் சீனா அவர்களை தமது நாட்டிற்கு வருமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஹூ ஜெகோன் செய்தியாளர்களிடம் கூறிய போது, உலகமயமாக்கப்பட்ட காலத்தில் எல்லைகளை தாண்டி திறனை பரிமாற்றுவது மிகவும் முக்கியம். இந்த திறமையானவர்கள் உலகின் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். சீனா பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் உலக வல்லுநர்களை வரவேற்கின்றது. அவர்கள் மனிதகுல முன்னேற்றத்திலும் தொழில் முனைவு துறையின் வெற்றியிலும் பங்களிக்க வேண்டும். சீனா தற்போது 12 வகையான விசாக்களை வழங்கி வருகின்றது. இதில் கடந்த ஆகஸ்ட் மாதம் அறிவிக்கப்பட்ட புதிய வகை விசா கே விசா அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் சிறந்து விளங்கும் இளைஞர்களை ஈர்க்க உருவாக்கப்பட்ட இந்த விசாவில் பல சிறப்பு அம்சங்கள் உள்ளன. கே விசா உடையவர்கள் கல்வி, கலாச்சாரம், அறிவியல், ஆய்வு, தொழில்நுட்ப வளர்ச்சி, தொழில் முனைவு மற்றும் வர்த்தக நிகழ்வுகளில் பங்கேற்கலாம். விசாவுக்கான விண்ணப்பதாரர்கள் நேரடியாக தாங்களே விண்ணப்பிக்க முடியும். சீன வேலை வழங்குனர்கள் அல்லது நிறுவனம் கோரிக்கை விடுக்க தேவையில்லை. விசாவின் செல்லுபடி காலத்தை எளிதில் நீடிக்கலாம் மற்றும் அநேக முறை சென்று வருவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றார். விசா கட்டண விவரம் எனவும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் மிக மிக குறைவாக இருக்கும் என்று சீன ஊடகங்கள் கூறுகின்றன. அமெரிக்காவின் H-1B விசா கட்டணம் அண்மையில் அதிகரித்திருப்பதால் பல சர்வதேச வல்லுநர்கள் அமெரிக்கா செல்லும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய தொடங்கியுள்ளனர். இதனை தடுக்க பல நாடுகள் திறமையான வல்லுநர்களை ஈர்க்க புதிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. பிரிட்டன் திறமையான வல்லுநர்களுக்கு விசா கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்ய பரிசீலனை செய்யும் நிலையில் சீனா கே விசா அறிவிப்பை வெளிப்படுத்தி அதன் விளம்பரத்தை தொடங்கியுள்ளது. நியூயார்க்கில் ட்ரம்ப் உட்பட உலக தலைவர்கள் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தகவல் தொடர்பை துண்டிக்க போடப்பட்ட பெரும் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுக்கூட்டம் நடைபெறும் நிலையில் அங்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வருகை தந்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்ற பின் ஐநா பொதுக்கூட்டத்தில் முதல் முறையாக நேற்று உரையாற்றினார். இதனையொட்டி நியூயார்க்கில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முக்கிய தலைவர்கள் நியூயார்க்கில் உள்ள நிலையில் நியூயார்க்கின் ட்ரை ஸ்டேட் பகுதியில் செயற்பட்டு வந்த தொலைத்தொடர்பு நாசவேலை குழுவை அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து அவர்களின் சதி திட்டத்தை முறியடித்தனர்.
நியூயார்க்கில் பரவலாக தகவல் தொடர்பை துண்டிக்க அந்த குழு சதிச் செயலில் ஈடுபட்டதை உளவு பிரிவு அதிகாரிகள் கண்டறிந்தனர். 300க்கும் மேற்பட்ட சிம் சேர்வர்கள் 1,00,000க்கும் மேற்பட்ட சிம் கார்டுகளை பயன்படுத்தி பல்வேறு இணையதளங்களை முடக்க அவர்கள் முற்பட்டனர். இதற்காக அவர்கள் ஐநா பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலிருந்து சுமார் 56 கிலோமீட்டர் தொலைவில் முகாமிட்டு செயற்பட்டு வந்துள்ளதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் டெஹ்ரானின் நலன்களுக்கு உதவாது என்றும் அது ஒரு முட்டுச்சந்தில் கொண்டு போய் தள்ளும் என்றும் கூறினார். கமேனி மேலும் தெரிவித்த போது யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான அழுத்தத்துக்கு ஈரான் சரணடையாது, எமக்கு அணு ஆயுதங்கள் தேவையில்லை மற்றும் அவற்றை உற்பத்தி செய்யும் எண்ணமில்லை. செறிவூட்டல் பிரச்சினை தொடர்பான அழுத்தத்திற்கு நாங்கள் அடிபணியவில்லை, ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டோம். இதேபோல் வேறு எந்த விஷயத்திலும் நாங்கள் அழுத்தத்திற்கு எதிராக உறுதியாக நின்றோம், தொடர்ந்தும் அதை செய்வோம். அவர்கள் வந்த இடத்திலும் அந்த இடத்திலும் ஈரானிய செறிவூட்டல் ஆலைகளை கொண்டு வீசி தகர்த்தனர். ஆனால் செறிவூட்டல் என்பது ஒரு அறிவியலை அழிக்க முடியாது. குண்டுகள், அச்சுறுத்தல்கள் மற்றும் இது போன்ற விஷயங்களால் அறிவியலை ஒழிக்க முடியாது என்று கமேனி கூறினார். ஈரான் செறிவூட்டல் திறன்களை கொண்டிருப்பது குறித்து அமெரிக்காவின் எதிர்மறையான நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்றும் கமேனி விளக்கினார். அது பற்றி கூறிய அவர், இதன் பொருள் என்ன? அதாவது நம் நாடு இவ்வளவு கடினமாக உழைத்து உருவாக்கி இந்த மகத்தான சாதனையை அளிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஈரானிய தேசம் அப்படி ஒரு விஷயத்தை பரிந்துரைப்பவர்களையும் அதை ஏற்க மறுப்பவர்களையும் முகத்தில் அறைந்துவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். ஈரானும் ஐரோப்பிய சக்திகளும் டெஹ்ரானின் சர்ச்சைக்குரிய அணுசக்தி திட்டம் குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்த ஒப்புக்கொண்ட நிலையில் கமேனியின் இந்த கூற்று வந்தது. பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் ஜெர்மனியின் வெளியுறவு அமைச்சர்கள் E3 என்று அழைக்கப்படுவார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர்களுடன் ஐநா பொது சபையின் ஓரத்தில் தங்கள் ஈரானிய சகாக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இன்னமும் 3 தினங்களில் செப்டம்பர் 27 ஒப்பந்தம் செய்யப்படாவிட்டால் ஈரான் மீது ஐநா தடைகள் மீண்டும் விதிக்கப்படும் என்று ஒரு பிரெஞ்சு தூதர் ராய்டர்ஸிடம் தெரிவித்தார். முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதி டிமிட்ரி மெட்வெடேவ் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நேரடி மோதலுக்கான ஆபத்து அதிகமாக உள்ளது என்று ட்ரம்ப் நிர்வாகத்தை எச்சரித்துள்ளார். அவர் மேலும் கூறிய போது, அணு ஆயுதங்கள் தொடர்பாக 2010 நான் கையெழுத்திட்ட ஸ்டார்ட் ஒப்பந்தத்திற்கு இணங்க ரஷ்யா தயாராக உள்ளது. இப்போது ட்ரம்ப் முடிவு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அணு ஆயுத தடை கிடையாது. போரில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும். தடைகள் மற்றும் வரிகளால் ரஷ்யாவை பலவீனப்படுத்துவதை அமெரிக்கா கைவிட வேண்டும். இல்லையெனில் நேரடி மோதலுக்கான ஆபத்து அதிகமாக உள்ளது என்றார். தற்போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவராக பணியாற்றுகின்றார் மெட்வெடேவ். பிப்ரவரி 2022 ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து நடந்து வரும் ரஷ்யா உக்ரைன் போர் அணு ஆயுத யுத்தத்தின் சாத்தியங்கள் குறித்து எச்சரிக்கைகளை தூண்டியுள்ளது. ரஷ்யா உலகிலேயே மிகப்பெரிய அணு ஆயுத கிடங்கை வைத்திருக்கின்றது. மேலும் ரஷ்ய ஊடக பிரமுகர்கள் மோதலுக்கு மத்தியில் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான சாத்தியங்கள் குறித்து அடிக்கடி அச்சுறுத்தல்களை விடுத்துள்ளனர். இஸ்ரேல் தனது இடைக்கால அரசாங்கத்துடன் இறையாண்மையை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எட்டாவிட்டால் மத்திய கிழக்கு ஒரு புதிய சுற்று கொந்தளிப்பை எதிர்கொள்ளும் என்று சிரியாவின் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் தனது இடைக்கால அரசாங்கத்துடன் இறையாண்மையை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எட்டாவிட்டால் மத்திய கிழக்கு ஒரு புதிய சுற்று கொந்தளிப்பை எதிர்கொள்ளும் என்று சிரியாவின் ஜனாதிபதி எச்சரித்தார். டிசம்பரில் நீண்டகால ஆட்சியாளர் பஷார் அல் அசாத்தை துடைத்தெறிந்த முன்னாள் ஜிகாதியான ஜனாதிபதி அக்மர் அல் ஷாரா ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபைக்காக நியூயார்க்குக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பயணம் செய்துள்ளார். கடந்த ஆண்டு வரை அவர் அமெரிக்காவின் பயங்கரவாதிகள் பட்டியலில் இருந்தார். அவரது தலைக்கு அமெரிக்கா சன்மானம் அறிவித்திருந்தது. இப்போது அவர் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபைக்காக நியூயார்க்கில் உலக தலைவர்கள் முன்னிலையில் பேசுகின்றார். அவர் பேசிய போது, இஸ்ரேலுக்கு பிரச்சனைகளை உருவாக்குபவர்கள் நாங்கள் அல்ல. நாங்கள் இஸ்ரேலை பற்றி பயப்படுகின்றோம். மாறாக நாங்கள் அச்சுறுத்தல் அல்ல. எம்முடன் சமாதான பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேல் தான் தடுமாறுகின்றது. இஸ்ரேலிய விமானங்கள் நமது வான்வழியை மீறி பறக்கின்றன, நமது எல்லைகளுக்குள் ஊடுருவுகின்றன, தாக்குதல் நடத்துகின்றன. இஸ்ரேலால் ஜொர்டான் அழுத்தத்தில் உள்ளது. மேலும் சிரியாவை பிரிப்பது பற்றிய எந்த ஒரு பேச்சும் ஈராக்கை பாதிக்கும், துருக்கியை பாதிக்கும். அது நம் அனைவரையும் மீண்டும் முதல் நிலைக்கு அழைத்துச் செல்லும். சிரியா 1.5 தசாப்த கால போரிலிருந்து இப்போதுதான் மீண்டுள்ளது. எமக்கு தேவை அமைதி என்று பேசி முடித்தார்.